அண்ணே என்ன மேலே இவ்வளவு பதட்டமா வர என்னாச்சு? பணத்தை காணோண்ணே. என்னடா பணத்தை காணும் இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஆமாண்ணே 1,20,000 பணத்தை காணோண்ணே. என்னடா இவ்வளவு தொகையை காணும் சொல்றியா? எங்க இருந்தா கொண்டு வீட்டுல வச்ச? அண்ணே கல்யாண செலவு இருந்துகிட்டே இருக்க, ஒவ்வொருத்தரும் போய் பேங்க்ல எடுக்க வேண்டாமேன்னு மொத்தமா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தோம்னே. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தா பீரோல போய் பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா பணத்தை காணோண்ணே. இப்போ இல்ல நீ பதட்டப்படாம நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. வேற எங்கயா வச்சியா? யார்கிட்ட குடுத்து வச்சிருந்தியா? இல்ல வீடு பூட்டு இருந்துச்சு, யாரா வந்து போனாங்களா? இல்லண்ணே யாருமே வர முடியாதுண்ணே. முன்னாலையும் போட்டுருக்கு பின்னாலையும் போட்டுருக்கு. யார் வந்துட்டு போக முடியும்? நைட்ல இருந்து காலையில கொள்ளுவா காணமே பணத்தை. ஐயோ நமக்கெல்லாம் 1,20,000 ரூபாய் பெரிய தொகைடா, அது காணாம போச்சுன்னு சொல்றியே. ஐயோ என்ன செய்ய? மட்டும் சோதனை மேல சோதனை வருது. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சோதனை வராம எப்படி இருக்கும்? என் மகன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, தொலையட்டு கல்யாண வேலையை பாத்தீங்கல்ல, அது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. என் மயிலேறிய கல்யாணத்தை நடத்த பாத்தீங்கல்ல, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. எதை எந்த நேரத்துல பேசணும்னு உனக்கு புரியாதா? மகா எக்கேடு கட்டு போட்டு நாங்க நினைப்போமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறியே. ஒரு பக்கம் மகாவை பத்தின வேதனையும், இன்னொரு பக்கம் சந்தோஷமா நடக்க வேண்டிய காம கல்யாணத்தை சங்கடத்தோட நடத்திட்டு இருக்கோமே. எங்க வேதனை கொஞ்சம் புரிஞ்சுக்க புஷ்பா. எனக்கு யாரும் எதையும் புரிய வைக்க வேணாம். என் மகன் மட்டும் எனக்கு கிடைக்கல, உங்க எல்லாரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி அவ பேசுனது விடு. இப்ப கைவசம் உனக்கு அவசியமான செலவு என்ன? மண்டபத்துக்கு இன்னைக்கு 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். அப்படியா? சரி என் கைவசம் 20,000 ரூபாய் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு இவ்வளவு இருக்கு? 15,000மா? இன்னொரு 6 மாசம் வேலை பார்த்தோம்னா கை நிறைய பணம் சேர்ந்துரும். இங்கேயே நமக்கு சொந்தமா ஒரு கார் வாங்கி ஓட்டலாம். இந்த வாங்கிக்க, இந்த மண்டபத்துக்கு கொடுத்துரு. அடுத்தடுத்து செலவுகள் இருக்கே. உங்க யார்கிட்டயாவது கைவசம் பணம் இருக்குமாமா? என்ன மீனாச்சு? என்கிட்ட பூ வித்த காசு அது இதுன்னு அங்க தேடி பார்த்தா ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க. அது வீட்டு செலவுக்கே போதாதுமா. இப்ப என்ன செய்ய? மேல கேட்ட உடனே உதவி பண்ண நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் செட்டியார் தான். அவர்கிட்ட போய் நிப்போ, வேற வழி இல்ல. வா. ஆமா ஒரு 4-5 பேருக்கு முக்கியமா பத்திரிகை வைக்கணும் சொன்னீங்க. போற போக்குல கொடுத்துட்டே போயிடலாம். பத்திரிகை எடுத்து வர மீனாட்சி. மயில செட்டியார் வண்டி வெளியே இருக்கு, அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. அண்ணே நம்ம செட்டியார்ட்ட முதல்ல ஒரு 50,000 கேட்டு பாப்போமா, கொடுப்பாரா? 50,000மா? கேட்போம், கேட்கறதுல தப்பு இல்ல. ஒண்ணு நிச்சயம், இல்ல முடியாதுன்னு சொல்லாம உதவி பண்றவர் செட்டியார். உனக்கே தெரியும், மகேஷ் கல்யாணத்தப்ப அவர் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது கூட நேரத்துக்கு காசு வந்து சேர முடியுமா ஏற்பாடு பண்ணியிருந்தார் இல்லையா? கேட்கலாம் வா. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? ஆமா ஆமாதான். 2 பேரும் சேர்ந்து குத்துருவோமே. சரி செஞ்சிடலாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வயசான ஆள் சரி மாத்திரம் பார்த்து இருக்க வேண்டியிருக்கு. யார் செஞ்ச புண்ணியமும் நல்லா இருக்கேன். யார் செஞ்ச புண்ணியம்? எல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம் தான். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. 100 வருஷம் இருப்பீங்க. உங்களை மாதிரி ஆட்களுடைய வாக்கு நிறைவேறணும். சாகர வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும். சம்பந்தி சொன்ன மாதிரி நீங்க 100 வருஷம் இல்ல, ஏன் சார்பாவும் இன்னொரு 100 வருஷம் ஆகும். மொத்தம் நீங்க 200 வருஷம் நல்லா இருக்கணும். அப்புறம் எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு, அது போய் நான் பார்க்கணும். நல்லதுங்க. அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா கொடுப்பா. அவசியம் வந்துருங்க ஐயா. அவசியம் வந்துடுறேன். அப்புறம் சம்பந்தி நம்ம போலாமா? அது பத்திரிகைக்கு தானே வந்தீங்க, வச்சாச்சு இல்ல? நம்ம போலாமே. சிட்டேருக்கு 1000 வேலை இருக்கான். வாங்க நம்ம போலாம். அண்ணே போலாமா? சரி. இரு நீங்க நிறைய பேருக்கு பத்திரிகை வைக்க வேண்டியிருக்குமே, புறப்படுங்க. அது இல்ல சம்பந்தி, போற வழியில நகை கடை ஆச்சார்கிட்ட. ஆமா நீங்களும் வரணும் இல்ல? நான் எப்படி முக்கியமா யாருக்கும் பத்திரிகை வைக்கணும். சுந்தரமூர்த்தி அண்ணனுக்கு பத்திரிகை வைக்க வேண்டி வரவரு. அதெல்லாம் உங்க அண்ணன் கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம நகை கடைக்கு போயிடுவோம். நல்ல மனுஷன் அவரு. வாங்க. சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் வர 1 வாரம் ஆகும். சென்னை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. சரி நான் அப்புறம் பேசுறேன். இனிமே என்ன பாக்குறது, அவ்வளவுதான். உட்காருங்க சம்பந்தி. அப்ப வரட்டுங்களா?
கொஞ்சம் நெல்லுங்க சம்மந்தி, நான் வீடியோ காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சம்மந்தி, அப்போ நம்ம போலாமா? போலாம். போலாம். உட்காருங்க சம்மந்தி. செத்த எங்க அப்பா என்ன பாத்துட்டாரு. என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு. நான் எப்படி சக்தி வீட்டுக்கு போவேன்? வீட்டுக்கு போனா நான் அடிச்சே கொன்றுவாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்டா திரும்ப முருகுமலை ஏறிட்டியா? என்னாச்சு? ஏன் பொண்டாட்டி அடிக்கிற? இவ்வளவு தானே எல்லாம். இவன் என்ன பண்ண? என்னாச்சு? அண்ணே, இந்த பரமூர் ரோட்ல ஒரு பையனோட சிரிச்சு போய்கிட்டு இருக்கானே. அம்மா, இதுக்கு தானா? இதுக்கே அவளை அடிக்கிற? இவன் வளர்ப்பு தானே, இவன் வளர்த்து தானே, வளர்ப்பு சரியில்லை அதான். அப்ப நீ யாரு? நீ பெத்த அப்பன் தானே? நீ இந்த வளர்த்த அவளை மடக்காதீங்கண்ணே, மடக்கி பேசாதீங்கண்ணே. அவ இழுச்சு ஒரு பையனோட போயிட்டு இருக்கான்னு சொல்றேன் நானே. சித்தப்பா, பரம ஒரு பையன் கூட வந்தா படிக்கிற பொண்ணு யாரோட பேசிட்டு தான் வரும். அதையும் பார்த்துட்டு நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன பார்த்தோன்னே பம்பறாள, பயப்படுறாள. கூட நெல்லியாண்டு இருந்ததால அவன் தப்பிச்சா இல்லைன்னா அவள. இங்க பாருங்க, பரம உங்களை பார்த்துச்சா? பார்த்துட்டாரு பம்பினா, அதனாலதான் தப்பு சொல்றேன் நானு. சித்தப்பா, எனக்கு இப்பதான் பயமா இருக்கு. அது சாதாரணமா நடந்து வந்திருக்கோம். நீங்க கோமா பார்த்தோன்னா அப்பா சந்தேகமா பாக்குறான்னு சொல்லி வீட்டுக்கு வருமா வராதான்னு பயமா இருக்கு. முதல்ல நம்ம கூட்டு வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீ அவளை ஒண்ணும் பண்ண கூடாது. ஐயோ, நான் போய் என்ன பண்ண போறேன்? முதல்ல கூட்டு வரேன், பயப்படாதீங்க. ஆமா, கூட்டு அவளுக்கு எங்க கையில தான் இருக்கு. அவளுக்கு அதானே பார்த்து நீ எங்க மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஏன்டா இப்படி? அவளை கூட்டு போகுமா? மச்சான், நீங்க போன்ல சொன்ன விஷயத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி பண்றா? அவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, மன்னிப்பு அது இதுன்னு ஏங்க? அவனை ஏற்கனவே நான் கண்டிச்சிருக்கேங்க. ஒரு தடவை அவன் பரமுக்கு போன் வாங்கி கொடுத்தான். நான் உடனே அவன் மூஞ்சில விட்டேன்னு சொன்னேன். பரமும் அதே மாதிரி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்தான். பரமும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அண்ணன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், தொந்தரவு பண்றான்னு. அங்கனே அடிச்சு விரட்டி விட்டேன். இப்ப கோயில் நடந்தது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? போன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றீங்க, ராமேஸ்வரம் வந்தான்னு சொல்றீங்க. அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? போன் வாங்கி கொடுக்க எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு தெரியலையே. அவன் கேரக்டர் எப்படி? அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? மச்சான், அவன் கஷ்டப்படுற குடும்பம். அவங்க அப்பா பழைய பேப்பர் கடை வச்சிருக்காரு. நான் பழகின வரைக்கும் அவன் நல்லவன் தான். நல்லவனா இருந்தா கூட இப்படி செஞ்சிருக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? எங்க சித்தப்பா அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல பார்த்தப்ப ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. எனக்கு அங்கேதான் குழப்பமாயிடுச்சு. அப்படின்னா பரம அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, அது கேரக்டர் மாறிடுச்சான்னு? இது எவ்வளவு பெரிய சிக்கலாகும் தெரியுமாங்க? பரமு சித்தப்பாவை பார்த்தோன்னா பயந்துருக்கும். என் சித்தப்பாவை பார்த்ததுனால வீட்டுக்கு வர்றதுக்கு அது பயப்படும். அதனால அது வெளியில தங்கிரும். நைட்டு மட்டும் அது வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. எங்க சித்தப்பா அதை அவங்க வீட்லயும் சேர்க்க மாட்டாரு, எங்க வீட்லயும் சேர்க்க விட மாட்டாரு. பரமோட நிலைமை அவ்வளவுதான். எங்க சித்தப்பாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமாங்க. காமு விஷயத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காமுவை போட்டு என்ன பாடுபடுத்துறாரு, என்ன அடி அடிச்சாருன்னு. எனக்கு இதை நினைக்கும் போது எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு நினைச்சு பாருங்க. மச்சான், இது உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல சிக்கல் தான். எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இப்படிப்பட்ட பையனோட சவகாசம் வச்சிருக்கேன்னு என்ன செருப்பாலே அடிப்பாரு. அது மட்டும் இல்ல, பரமவை கூப்பிட்டு கேட்பாரு, அன்னைக்கு கோயில ஒன்னும் தெரியாத பொண்ணுமே அமைதியா நின்று இருந்தா இன்னைக்கு அவன் பின்னாடி போயிட்டா அப்ப என்ன ஏமாத்தினான்னு கேட்பாரு. பரமு கேரக்டர் தப்புனா காமுவும் தப்பான பொண்ணுன்ட்டு அவரே முடிவு பண்ணிப்பாரு. இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாரு மச்சான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எங்க வீட்டுக்கு எங்க சித்தப்பா, உங்க வீட்டுக்கு உங்க அப்பா. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இமீடியட்டா உடனே பரமுவை கண்டுபிடிச்சு யாருக்கு எந்த விஷயமும் தெரியாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டாந்து விட்டுறணும். இப்ப அவங்களை எங்க போய் தேடலாம்? சரி மச்சான், அந்த பையனோட வீடு எனக்கு தெரியும். நீங்க வாங்க, உடனே அந்த பையன் வீட்டுக்கு போவோம். வாங்க. ஓகே, சங்கர் மேல இப்ப 2 கேஸ் இருக்கு. ஒன்னு அவங்க ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்ட கேஸ், ஆல்ரெடி பெயில்ல வந்தாச்சு. இப்போ 2வது கேஸ் என்னன்னா ரோகிணியை கடத்தின கேஸ், அதானே? ஆமா சார். ஆனா கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். இருந்தாலும் நான் கண்டிப்பா சீக்கிரமா பெயில் எடுத்துறேன். கான்பிடென்ட்டா இருங்க.
ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். சார், இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். பெயில் ஆர்டர் வந்த உடனே பேலன்ஸ் கொடுத்துட்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பாருங்க. ஓகே சார், கண்டிப்பா, ஷியோர். ஓகே சார், வாங்க. வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ரத்னம். உன்னால தான் சங்கரை வெளில எடுக்கிறதுக்கு நல்லா பிளான் பண்ண முடிஞ்சது. சார், எனக்கு ஏன் சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? அவன் சங்கர் என்னோட ஃப்ரெண்டு. அவன் வெளியில வந்தா எனக்கு சந்தோஷம் தானே. ஆமா, இன்னொரு விஷயம், சங்கரை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி பண்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? மலர் கூட நான் சேரணும்னா அதுக்கு நான் சில காய்களை நோத வேண்டியிருக்கு. அதுக்கு எனக்கு சங்கர் தேவை. சங்கரை வச்சு புதுசா என்ன பிளான் பண்ண போறீங்க? இதை வேற ரத்னம், சுருக்கமா சொல்றேன் கேளு. சங்கர் தூண்டில், ரோஹிணி மண்புழு, அதுல சிக்க போற மீன் தான் மலர். மலர் எனக்கு. அதுக்காக தான் சங்கரை வெளில எடுக்கிற பிளான். நல்லாவே தூண்டில் போடுறீங்க சார். சரி, நேற்று அம்மா ரூமுக்கு வந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க உடனே கோயம்புத்தூர் கிளம்பி வா, உனக்கு வேற பொண்ணை பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கேன். வந்தா மலரோட தான் வருவேன், இல்ல தனியா வருவேன்னு சொல்லிட்டேன். இப்ப மலரோட போறதுக்கு தான் இந்த சங்கரை வெளில எடுக்கிற பிளான். சார், சங்கரை வச்சு என்ன சார் பிளான் பண்ண போறீங்க? நீ இதை அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், அதுதான் உன் வேலை. சங்கர் வெளில வந்த உடனே மலர் என் காலில் வந்து விழுவா. இனிமே ஆட்டை எப்படி விறுவிறுப்பா போகுதுன்னு பாரு. மாட்டான் அவன், எடுக்க மாட்டான் அவன், எடுக்க மாட்டான். என்ன என்ன பதில் பேசுவான் அவன்? எடுக்க முடியாதவனால. இருமையில உனக்கு தகவல் சொல்ற அளவுக்கு ஒன்னும் நடந்திருக்காது. இன்னும் தேடிட்டு இருந்திருப்பான். பேசாம இரு. இல்லண்ணே, இதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்தான் ஆகணும். வாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். வாங்க. பதற்றப்படாத மயிலே, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி பதற்றப்படாம இருக்க முடியும்? பெற்றிருக்கேன் பாருங்க, நானும் பிள்ளைகளை. என்ன சொல்லுவீங்களா? பிள்ளை வளர்க்க தெரியல, அவருக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, அதனால தான் அப்படி ஆயிட்டோம்னு சொல்லுவீங்கல்ல. என் மேலதான் தப்புன்னு சொல்லுவீங்கல்ல. நான் கோவக்காரன், எல்லாரும் அடிப்பேன்னு சொல்லுவீங்கல்ல. பொட்ட படங்களை அடிச்சு தானே வளர்த்தேன், அதுக்கு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. ஏன் மத்த பொண்ணுங்களா இல்லையா? ஏன் இந்த வயசுக்கு வந்துட்டாலே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வந்துட்டேன். மயிலே, படிக்கிற இடங்கள்லயும் சரி, வேலை செய்யற இடங்கள்லயும் சரி, ஒரு பொண்ணும் புள்ளியும் சிரிச்சுக்கிட்டு நட்பா பழகிறது சகஜம்டா. நீ ஏன் அந்த காலத்திலேயே இருக்க? கொஞ்சம் இந்த காலத்துக்கு வா. அந்த காலமும் இந்த காலமும் தப்பு தானே. ஏன் சிரிச்சு பேசுறதுக்கு வேற பொண்ணுங்க கிடைக்கலையா? நட்பா பழகிறதுக்கு வேற பொண்ணு கிடைக்கல, பையன் தான் கிடைப்பா நட்பா பழகிறதுக்கு. இப்படிதான் காம விஷயத்துல சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? கடைசியில கல்யாணத்துல வந்து நின்னுடுச்சா? நல்ல விஷயம் தானடா, சந்தோஷப்பட வேண்டியது தானே. தப்பு தானே. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகுது? இந்த பாரு மயிலே, அதுவா வெளியே தெரியாது. நீ வெளியே போய் 4 பேர்ட்ட சொன்னா தான் தெரியும். கொஞ்சம் வாயை புத்திட்டு இருக்கிறியா? படபடன் வார்த்தைகளை விடாத. அந்த நெல்லி ஆண்டவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே 3-4 முறை இந்த கல்யாணம் நின்னு போய் பழிச்சு வந்திருக்குடா. பாண்டியால 2 முறை, பெரேசுடனால 1 முறை, ஏன் பரமுவால 1 முறை நிக்கணுமா? பேசாம இரு. நல்ல காலம். நெல்லி ஆண்டவர் கூட இருந்தாருன்னா அப்போ அவர் அதை பார்க்கல. அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா அங்கேயே வெட்டி போட்டுருப்பேன். அந்த பரமம் நானு வெட்டி போட்டிருப்பேன். வெட்டி போடுறதுலயே இருக்கேடா, கொஞ்சம் மாத்திக்கடா. ஏன் வெட்டணும்? என்னங்க சம்பந்தி, ஏதோ வெட்டு முத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல. வீட்டுல ஒரு முள்ளு செடி பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவா இருக்கு. நான் களைய மட்டும் வெட்டிடலான்னு சொல்றேன், இவன் மரத்தையே வெட்டிடலான்னு சொல்றாப்ல. வெட்டுறதுதான் நல்லது. இப்படிதான் சம்பந்தி, நம்ம வீட்டு முருகம் கலை பக்கத்து வீட்டு போகுதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. மரத்தை அடியோட வெட்டல. நீங்க வேணா சொல்லுங்க, நான் ஆள் அனுப்பிச்சு விடுறேன். வேண்டாம். என்ன விஷயமா? அடேதானே, நல்ல விஷயத்துக்கு வந்து வெட்டும் குத்துன்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா, இரு வீட்டு அழைப்பு இதில் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? வாங்கிக்கங்க. மயில் வாங்கிக்க. வாங்கம்மா. தெய்வண்ணா, அப்ப சரிங்க சம்மதி, நான் போயிட்டு வரேன். சம்மதி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்மந்தி. நம்ம குடும்பமே வெள்ளம் கூட ஈடு கட்டும் பொண்டாட்டி தானே இது. இதை எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? அவன் ஈடு கட்டினது தானே இந்த கல்யாணமே நான் வேணான்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் தானே கல்யாணத்தை குத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஜவுளி கடையில நம்ம எல்லாரும் சந்தோஷமா படம் எடுக்கும்போது இது ஓரமா உட்காந்து மூக்க சிந்தி அழுதுட்டே இருந்ததுல. இதுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, அப்புறம் எதுக்கு இது இங்க உட்கார வச்சிருக்கீங்க? முதல்ல இதை அனுப்பிச்சு விடுங்க. என்ன செய்யறது சம்பந்தி, அது கூட பிறந்ததா போயிடுச்சு. அதுக்கு வேற போக்கிடம் இல்ல, நம்ம வீட்டுலதான் இருக்கணும். பொண்ணை இழந்த பரிதவிப்பு, அதனால தான் அப்படி நடந்துக்கிறா. ஒன்னு உத்தரவாதமா சொல்லிக்கிறேன், பெரேசூட அவன் சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டான். அவனுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டாம், அவன் வராம நான் பாத்துக்கிறேன். அப்ப சரிங்க சம்பந்தி, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க மா, கொஞ்சம் காபி கொடுக்குமா? பரவாயில்ல சம்பந்தி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? ஆமா சரி, எங்க கோபி? கோபி இந்த கல்யாண வேலையா கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிருப்பான். ஆமா, கோபி உங்ககிட்ட ஏதோ சொன்னப்பலையா? என்ன? வேற ஒண்ணும் இல்ல, உங்க சின்ன பொண்ண கோயில வச்சு ஒருத்தன் கையை பிடிச்சிட்டான்.
அவனை கட்டி போட்டு நல்லா அடிச்சு பின்னிட்டேன்ல. சொன்னேன்ல. ஆமா. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, ஆ. கோபி சொன்னானான்னு கேட்டீங்கல்ல, கோபி சொன்னான். ஆ, அங்க ஒரு பையன் பரமுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், நெல்லியாண்டவர் சரியான நேரத்துக்கு அங்க வந்து அந்த பையனை அடிச்சு போட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மயில் சொன்னாப்புல, இன்னும் கல்யாணமே நடந்து முடியல, அதுக்குள்ளார சம்பந்திப்பாரு நம்ம பொண்ணுகளை எப்படி காப்பாத்துறாரு, அவருக்கு நன்றி சொல்லணும் நாம. அதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்றான். நன்றில இருக்கட்டுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களே காதல் கத்திரிக்காய் எதுவுமே வேணாங்க. நம்ம இருக்கோம்ல, நம்ம பார்க்க மாட்டோமா? அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நானே கையை காலை வச்சிருவேன்ல. சரி. சரிங்க சம்மதியா, அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா, கல்யாணம் தானே நடக்குது, எதுக்கு அப்புறம் எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. பொண்ணை காணோம்ல, அப்படிதான் இருப்பாங்க. என்னது பொண்ணை காணுமா? ஆமா.